அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் பழைய மனுஷனை கலைச்சி போட்டுட்டு நான் புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை நான் பார்க்க போகிறேன். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. கையை தட்டி புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டே புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டே. பழைய மனுஷனை துரத்தி புட்டே புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டே. வாக்குத்தத்த தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. கடந்த நாட்களில் கண்ணாடி போ காத்திட்டாரே என்ன நடத்திட்டாரே. கடந்த நாட்களில் கண்ணாடி போ காத்திட்டாரே என்ன நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ளே என் கால பதிய வச்சா. புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டா. வாக்குத்தத்த தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களை காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. விற்கப்பட்ட இடங்களிலே விற்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே என்ன உயர்த்தினாரே. விற்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே என்ன உயர்த்தினாரே. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்திக்கிட்டே புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டே. பழைய மனுஷனை துரத்திக்கிட்டே புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டே. வாக்குத்தத்த தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. கையை தட்டி புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. வெட்கப்பட்ட இடங்களிலே வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே என்ன உயர்த்தினாரே. தூக்கினாரே என்ன உயர்த்தினாரே. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு.
கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. யோவான் 20ஆம் அதிகாரம் 13-18. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வாரத்தில் முதல் நாளிலே அந்த முதலன் மரியாள் இயேசு மீது ஒரு அன்பு, இயேசு மீது ஒரு பாசம், இயேசு மீது ஒரு நேசம், இயேசு மீது ஒரு வாஞ்சை, இயேசு மீது ஒரு தாகம், இயேசுவை ஒரு நினைவிலே இருந்த அந்த எண்ணத்தோடு அந்த முதலான மரியாள் அந்த கல்லறை தோட்டத்துக்கு வருகிறா. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அங்கு செட்டை இல்லாத 2 தூதர்கள் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, செட்டை உள்ள தூதர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் செட்டை இல்லாத தூதர்கள் இருக்கிறாங்க. கபிரியேல் தூதருக்கு செட்டை இருக்கிறது, மிகாவேலுக்கு செட்டை இருக்கிறது. ஆனால் இந்த செட்டையில் தூதர்கள் எந்த இடத்துல செயல்பட்டார்கள், எந்த இடத்துல வந்தார்கள் என்று கேட்டால், ஏசப்பா உயிர் தெழுந்த உடனே அந்த கற்களை புரட்டி போடும்படியாக 2 வாலிபர்கள் ரூபத்திலே அந்த தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இறங்கியிருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. 6 செட்டையில் தூதர்கள் இருக்கிறாங்க, 4 செட்டையில் தூதர் இருக்கிறாங்க, 2 செட்டையில் தூதர் இருக்கிறாங்க, செட்டை இல்லாத தூதர்கள் இருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு எழும்பும்படி அவர்கள் ஆயத்தமாகி அந்த கல்லை புரட்டும்படி அந்த இடத்துல இருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த ரோம பேரரசு இந்த கல்லறைக்குள்ளே யாரும் போகாத அளவுக்கு கவர்மெண்ட் சீல் வச்சுருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு இடத்தையும், எந்த ஒரு கடையோ, எந்த ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு கவர்மெண்ட் சீல் வச்சா அந்த சீலை யாரும் தொடக்கூடாது, அந்த சீலை யாரும் உடைக்க முடியாது. அதே போல் அந்நாட்களில் ரோம பேரரசு இயேசுவை கல்லறைக்குள்ளே வச்சுட்டு, இயேசுவை கல்லறைக்குள்ளே வைக்கினா குழி தோண்டி புதைக்க கிடையாது, ஒரு குகை மாதிரி இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. யாரும் வைத்திராத, இதுவரை யாரும் வைத்திராத ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளே இயேசுவை வச்சுட்டு என்ன செஞ்சாங்க, கல்லை என்ன செஞ்சாங்க, மூடுனாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் சீல் வைக்கப்பட்ட அந்த கல்லறை, அந்த கல் புரட்டி போடப்பட்டு கிடந்தது. இது முதலாக பார்த்த அந்த மதலான மரியாள் அவள் அழுகிறாள். ஏன் அழுகிறாள் என்று கேட்டால், அடக்கம் பண்ணி கல்லறையை மூடும்போது அவள் பக்கத்தில் இருந்திருக்க கூடும். ஆனால் திருப்பி வந்து பார்க்கும்போது அந்த கல் புரட்டி போடப்பட்டு கிடந்தது. ஏசப்பா உள்ளே இல்லை. அவ கேட்குறா, என் நேசரை நீங்கள் பார்த்தீங்களா, என் இயேசுவை பார்த்தீங்களா, அவர் சரீரத்தை என்ற கொடுங்க அப்படி என்று கேட்கும்போது பின்னாடி நின்று ஏசப்பா சொல்கிறாரு, அவர் பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்குது, ஒருவேளை ஒரு தோட்டக்காரர் இருக்குமோ என்று, என் இயேசுவை காணா அப்படின்னு வாஞ்சியா அந்த அம்மா கேட்கும்போது ஏசப்பா தன்னை அந்த மதலான மரியாளுக்கு என்னச்சா வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு அவர் சொல்கிறாரு, நான் உயிர் தெழுந்து விட்டேன், நீ போய் சீசரிடத்தில் என்ன செய், இந்த காரியத்தை சொல்லி என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஃபஸ்ட்டு ஏசப்பா அவருடைய அழுகையை பார்த்தார், அவர் கண்ணீரை பார்த்தார், கண்ணீர் துடைத்தார். இன்றைக்கி ஒருவேளை நம்ம பல காரியத்துக்கு அழுகிறோம். வேலைக்காக கண்ணீர் வடிக்கிறோம், குழந்தை பாக்கியத்துக்கு கண்ணீர் வடிக்கிறோம், அல்லது பணத்துக்கு கண்ணீர் வடிக்கிறோம், கடன் பிரச்சனை அடைய கண்ணீர் வடிக்கிறோம், ஒரு நல்ல வேலை கிடைப்பதுக்கு கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் இந்த அம்மா கண்ணீர் வடித்தது காரணம், எதுக்காக கண்ணீர் வடித்தார்கள் என்று கேட்டால், இயேசுவை பார்க்க முடியலையே. இன்றைக்கி நீங்களும் நானும் என்னைக்காவது இயேசுவை நான் பார்க்க முடியலையே அப்படி என்று கண்ணீர் வடித்திருக்கிறோமா? இயேசுடைய பிரசனத்தை நான் உணர முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்திருக்கிறோமா? இயேசுடைய மகிமை ஏமல வரலையே
அப்படின்னு கண்டு வெடித்திருக்கிறோமா? ஐயோ, நான் வெகு தூரத்திலிருந்து இருட்டோட நான் இயேசுவை பார்க்க வந்தேனே, அவரை காணாமே, அவர் சரீரத்தை எங்கே எடுத்து போய்விட்டார்களே என்று அழுகிறான். உடனே இயேசு அந்த இடத்துல தரிசனமாக தோன்றுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதலாக தன்னை வெளிப்படுத்தி காட்டின நபர் யார் என்று கேட்டால் அது ஒரு பெண்ணுக்கு, ஒரு மதலான மரியாளுக்கு தான் காட்டியிருக்கிறார். இவள் உண்மையிலேயே ஒரு கொடுத்து வைத்தவள் தான். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் இவளுக்கு இயேசு தன்னை காட்ட வேண்டும்? உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் கூட இருந்த யோவான் இருக்கிறாரு, 12 சீடர்கள் இருக்கிறாங்க, இயேசு கூட ஒன்னா சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு மட்டும் இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை, அந்த சரீரத்தை ஏன் இவளுக்கு மட்டும் காட்டுற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சீசர்கள்லாம் ஒரு வீட்டுக்குள்ள பயந்துக்கிட்டு கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கல்லறை தோட்டம் எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் இருட்டோடு எந்திரிச்சு இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, இயேசுவை பார்க்குறதுக்கு சும்மா வெறுங்கோயிட வரல, ஒரு கந்தகம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு தைலத்தை வாங்கிட்டு, ஒருவேளை நாற்றம் எடுத்தாலும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாற்றத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செண்டு அதை வாங்கிட்டு, விலையுர்ந்த ஒரு செண்டை வாங்கிட்டு வர்றா. பார்த்துக்கொள்ளுங்க, கையில் ஏந்திக்கிட்டு. விடியல வேதம் சொல்லுகிறது அவள் இருட்டோட வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருட்டோட வந்தாள் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அதிகாலை குறிக்கிறது. இருட்டோட என்றால் அதிகாலை குறிக்கிறது. அதிகாலையில் அந்த அம்மா என்ன செய்து ஓடி வருது கல்லறை தோட்டத்துக்கு. அங்கே வந்து பார்க்கும்போது தான் ஏசி இல்லை, 2 வாலிபர்கள் உட்காந்துருக்கிறாங்க. அவரை கேட்கும்போது அவர் உயிரோடு எழுந்து விட்டார், உயிரோடு இருக்கிறவரை ஏன் தேடுகிறீர்கள் என்று அந்த தூதர்கள் சொல்லுகிறாங்க. உடனே அதே இடத்துல ஏசப்பா தரிசனமா அப்படி தான் ரூபத்தை, தன்னுடைய சரீரத்தை அந்த முதலாம் மரியாதை காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த இயேசுடைய அந்த சரீரத்தை பார்த்த உடனே உலகமே அது மறந்து விட்டது. அந்த அம்மாவுக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி, எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், எல்லையில்லாத ஒரு சமாதானம் அந்த உள்ளத்தில் வந்து விட்டது. உலகப்பரமான எந்த போராட்டமும் அந்த சகோதரிக்கு வரல. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம இயேசுவை காண்பது எப்படி என்று கேட்டால், அவருடைய வார்த்தை நம்முடைய கண்ணு முன்னால் வருகிறதா, அதுதான் இயேசு. அவருடைய பிரச்சனை நம்ம மேலே மூடுகிறதா, அதுதான் இயேசு. அவர் வல்லமை நம்ம மேலே இறங்கி கொண்டு இருக்கிறதா, அதுதான் தெய்வீக சக்கினா மகிமை. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அந்த அம்மா இயேசுவை பார்ப்பதற்கு ஓடி வந்துச்சு, வீட்டை விட்டு ஓடி வந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு இயேசு மேலே ஒரு பாசம் வச்சுருக்கோம், எந்த அளவுக்கு இயேசு மேலே ஒரு நேசம் வச்சுருக்கோம், எந்த மேலே இயேசு மேலே ஒரு அக்கறை வச்சுருக்கோம், எந்த மேலே இயேசு மேலே ஒரு அன்பு. யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண ஒரு லேடி அது கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையாங்கிறது தெரியாது. மதலான் மரியாள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல்ல இயேசுவை பார்க்கறது பெரிய காரியம். ஆனால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கல்லறையில் வைத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே முதலாக தூதனுக்கு அப்புறம் முதலாக பார்த்த இந்த மதலான மரியாள் உண்மையிலே அவள் கொடுத்து வைத்தவள். அதுக்கப்புறம் தான் 2வது இயேசுகிட்ட சீசர்கள்ட்ட நினைச்சார், இயேசு போறார். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு அவரை பார்ப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதிலுமே கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய மகிமையை நீங்கள் உணர வேண்டும், அவருடைய வல்லமையை உணர வேண்டும். ஏன் அழுகிறாய் என்று அவர் கேட்கிறார். ஏன் அழுகிறாய்? நான் இருக்கிறேன், உன் பக்கத்தில் வந்துட்டேன், பயப்படாத, கலங்காத, நான் சொன்னபடி நான் உயிர்த்தெழுந்தேன். அல்லேலூயா. அதுக்கு தான் மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா.
மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனை நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனை நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மத்த இயேசு விட்டு விட்டார், அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, மத்த இயேசு விட்டு விட்டார், அல்லேலூயா அல்லேலூயா. அஞ்சாதே முதல் முடிவு இயேசுதானே, இறந்தாலும் என்னாலும் வாழுகிறார். அஞ்சாதே முதல் முடிவு இயேசுதானே, இறந்தாலும் என்னால் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோ, நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோ. நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோ, நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோ. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு விட்டு விட்டார், அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா, மரித்த இயேசு விட்டு விட்டார், அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:18-20. இதிலிருந்து என்ன தெரியுது என்று கேட்டால், இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தியை முதலாக அறிவித்த ஒரு கிருபை பெற்ற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா தான். சுவிசேஷம் சொல்வது வேறு, ஆனால் உயிர்த்தெழுந்த செய்தியை போய் சொல்லுவது வேறு. உலகமே தேசமே அவர் அடக்கம் பண்ணி விட்டார், இனிமேல் அவர் வரமாட்டார், நீ அவ்வளோதான் அப்படிங்கிற நினப்பில் அந்த தேசம் இருந்தது, நாடு இருந்தது, உலகம் இருந்தது. இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு, சீசர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், என் தெய்வத்தை நான் பார்த்து விட்டேன் என்று முதலாக சொன்ன இந்த அம்மா சீசர்களுக்கு சொல்லுகிறார். சொன்னவன ரெண்டாவது தான் இயேசு நினைச்சாரு, அந்த சீசல் மத்தியில் போகிறாரு. 21ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு சில பேர்த்தில் பரிசுத்த ஆவி இல்லை அப்படின்னா, பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அவர்கள் மேலே ஊதினால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பரிசுத்த ஆவி இறங்குவார். இயேசுவானவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சீசர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு அறை வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்டு அவர்கள் பயந்து வெளியே தலகாட்ட முடியலை. வெளியே தலகாட்ட முடியாமல் இயேசுவை போல நம்மளையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க, நம்மளை நிறைய பேர் காட்டி கொடுத்துருவாங்க, இயேசு கூட இந்த சீரர்கள் தான் காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் வெளியே தலகாட்டாமல் முடங்கி போய் பயந்து போய் உள்ளே இருந்தார்கள். பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு உள்ளே புகுந்து உங்களுக்கு சமாதானம் என்றவர் சொன்னார். அல்லேலூயா. அதே இயேசு இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஒருவேளை பல பிரச்சனையில், பல நெருக்கத்தில், பல தோல்வியில், பல கஷ்டத்தில் நீங்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே முடங்கி போய் கிடக்கலாம். வெளியே தலகாட்ட முடியாமல் எனக்கு நிந்தை வந்து விட்டது,
எனக்கு அவமானம் வந்து விட்டது, ஏதோ என்னை பயம் ஆட்கொண்டு இருக்கிறது, நான் எப்படி வெளியே போவேன், என்னால் வெளியே போக முடியலையே, இந்த பிரச்சனை அப்படி இருக்கிறது, இந்த வேதனை அப்படி இருக்கிறது, இந்த அவமானம் அப்படி இருக்கிறது, என்னை வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி முடங்கி போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம் ஒரு இடத்துல. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அன்னைக்கு இயேசு எப்படி பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரோ, அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இயேசுவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானம் நான் என்ன செய்யலை. யோவான் 14:27 யோவான் 14:27 அவர் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். வாசிங்க பார்ப்போம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கணவன் மூலமா சமாதானம் உங்களுக்கு வரலாம், மனைவி மூலமா சமாதானம் உங்களுக்கு வரலாம். அதாவது சமாதானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒற்றுமையாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, சந்தோஷமாக வாழ்வது, படுத்த நல்லா தூக்கம் வருவது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்கிறாலும் அவர்கள் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறாங்க, சமாதானத்தோடு வாழ்கிறாங்கன்ற அர்த்தம். ஆனால் அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசு என்ன சொல்றாரு, சீசர்கள் பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ பயந்து போனவர்களுக்கு மத்தியில் அவர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அதே இயேசுடைய வார்த்தை இன்னைக்கு கடந்து வருகிறது, உங்களுக்கு சமாதானம். தேவையில்லாத காரியத்தை குறித்து கலங்கி தப்பித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒண்ணுமில்லாத பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக என்று நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒண்ணுமில்லாத பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆக்கி சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், குழப்பத்தில் இருந்து வேதனைப்பட்டு கொண்டு, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அது அந்த பிரச்சனை வந்துருமோ, இவனை கெடுத்து போடுவானோ, இவனை கேள்வி பண்ணுவானோ, அவன் அப்படி செய்வானோ, அப்படிங்கிற பல குழப்பத்தில், பல வேதனையில, பல நெருக்கத்தில், பல கஷ்டத்தில், பல நிந்தையில, பல அவமானத்தில் நீங்களாகவே உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு முடிவு எடுத்து, நீங்களாகவே உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் போட்டு, நீங்களாகவே உங்க எதிர்காலத்தை நீங்களே முடிவு பண்ணி நீங்க தேவையில்லாம கலங்கி கொண்டு சமாதானம் இல்லாமல் இருந்தால், கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, நான் உனக்கு ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு சமாதானத்தை உனக்கு நான் தருவேன். அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்க போறதில்லை. உலகம் கொடுக்கிற நிம்மதி, உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்க வாழ்க்கையில எப்போது நிலையாக நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒருவேளை பண தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்பட்டால் சமாதானம் கிடைக்கலாம். ஒருவேளை மனிதருடைய அன்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் சமாதானம் கிடைக்கலாம். ஒருவேளை உற்றார் உறவினர்கள் உங்களை நேசித்தால் சமாதானம் கிடைக்கலாம். கடைசி வரை உன்னை நான் பாதுகாப்பேன், கடைசி வரை உன் தேவைகளை சந்திப்பேன், கடைசி வரை குடும்பத்துக்கு நான் எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, அவர்கள் கொடுக்கிற சமாதானம், இந்த உலகத்திலிருந்து வருகிற சமாதானம், உன் குடும்பத்திலிருந்து வருகிற சமாதானம், அது நிலையாக நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது. நான் கொடுக்கிற சமாதானம் அது கடைசி வரைக்கும் நிலையாக நிரந்தரமாக அது இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மனைவிமார்களை கணவனை விட்டுட்டு கோச்சிட்டு ஏன் போகிறாங்க? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் குடும்பத்தில் சண்டை வருது? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் குழப்பம் இல்லை? அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. உங்களுக்கு நிந்தியான வார்த்தை வருகிறதா? சமாதானம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அது உலகம் கொடுக்குற சமாதானம். அந்த உலகம் கொடுக்குற சமாதானம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தாப்ப உன் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நான் அப்படி அல்ல. உனக்கு ஒரு சமாதானத்தை, உனக்கு ஒரு அன்பு, உனக்கு ஒரு இரக்கத்தை, உனக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை, உனக்கு ஒரு வெற்றியை, உனக்கு ஒரு விடுதலையை, உனக்கு ஒரு சுகத்தை நான் கொடுத்தனா அது கடைசி வரைக்கும் அது நிலையா இருக்குமே தவிர நான் கொடுத்ததை திருப்பி வாங்க மாட்டேன். அதுதான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன். அதான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு அழகா, அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை ஃபஸ்ட்டு நிம்மதி, சமாதானம். குடும்பத்தில் அன்பாக பேசுகிறீங்களா, சமாதானமாக இருக்கீங்களா, அதுதான் ஒரு வாழ்க்கை, அதுதான் சொத்து. ரெண்டாவது தான் பணம் பார்த்துக்கொள்ளுங்க. சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் பணத்தை வச்சு என்ன செய்ய? ஒரு குடும்பத்தில் அன்பு, சமாதானம், இரக்கம், தயவு, விசுவாசம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதுதான் இயேசு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சமாதானம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசப்பா சமாதானம் உங்களுக்கு சொல்லிட்டு அவர்கள் மேலே ஊதுறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கள் மேலே ஊதுனோடனே அவர்களுக்கு உண்டான அந்த பயத்தின் ஆவிகள் போய் அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினர் இறங்கினார். அதுக்கப்புறம் பாருங்கள், இறங்கி போய் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. பயந்து கிடந்த பேதுரு, நான் இயேசுவை பார்க்கல, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர், பச்சை பொய் சொன்னவர் அவர், சரியான பொய் சொன்னவர் அவர். குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, விறகு கட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு,
எல்லாரும் சுற்றி நெருப்பு சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவரும் உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு லேடி பார்த்து, நீ இயேசு கூட இருந்த ஆள், ஐயோ எனக்கு அவர் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 தரம் மறுதளிக்கிறார். 3 தரம் மறுதளிக்கிறார். ஏன்? இயேசு போல் என்னை அடிச்சிருவாங்க, என்னை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க, எனக்கு மரண தண்டனை கிடச்சிரும், இந்த பூமியில் நான் வாழ முடியாது, எல்லாரை போல் நடமாட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரு? நான் இயேசுவை பார்க்கல, மறுதளிக்கிறார். இந்த காரியத்தை ஏசப்பா முன்னக்கூடியே சொல்லிட்டார் பேதுருட்ட. நீ 3 தடவை என்ன செய்வ? சேவல் கூவுறதுக்கு முன்னமே 3 தடவை நீ என்னை மறுதளிப்பாய். அதை முன்னக்கூடியே சொல்லிட்டார். ஆனால் அவர் வீரமாக பேசுகிறாரு, நான் செத்தாலும் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் இயேசு அடித்து கொண்டு இருக்கும்போது கேட்குறாங்க, தெரியாது அப்படிங்கிறார். ஆனால் அவருக்கு ஏன் திரும்ப பலன் கிடைத்தது? ஏன் திரும்ப அவருக்கு மகிமை இறங்கினது என்று கேட்டால் வசனம் சொல்லுகிறது, அவர் மனம் கசந்து அழுதார் என்று. இந்த 3 தடவை மறுதளிச்சார், மனம் கசந்து அழுதார். பார்த்து என்னை மன்னியும் என்று அவர் கதறினார், என்னை மன்னியும் என்று கூப்பாடு போட்டார், மன்னியும் என்று கத்தினார். பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு அந்த கூக்குரலை கேட்டார். இயேசு அவ்வளவு ஒரு இரக்க குணம் உள்ளவர். யூதாஸ் காரியத்தை கூட காட்டி கொடுத்தவன் தான். ஆனால் அவன் இயேசுக்கிட்ட சிலுவை சுமந்து கொல்கத்தா மலைக்கு சிலுவை சுமந்து போகிறாரு, எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு சிலுவை சுமந்து போகிறாரு. அவன் தூக்குப்படு தொங்குறது பதிலாக நேராக ஓடி கூட்டத்தில் இயேசப்பா பாகத்தில் விழுந்து, இயேசுவே தெரியாமல் செஞ்சிட்டேன், 30 வெள்ளிக்காசுக்காக நான் உங்களை காட்டி கொடுத்தேன், மன்னிச்சிருங்க இயேசப்பா அப்படின்னு சொல்லி பாகத்தில் விழுந்திருந்தாருன்னா, அந்த நேரத்தில் யூதாஸ் காரியத்தை இயேசப்பா மன்னிக்கிற தெய்வம் தான். ஆனால் அவட்ட மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு, மனம் கசந்து அழுகிறத விட்டுட்டு அவன் தூக்கு போட்டு தொங்கிட்டான். அந்த தூக்கு போட்டு தொங்கின இடம் சபிக்கப்பட்ட இடமா இன்னும் இங்கே போய் இருக்கிறது. அதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தவறு செய்தவன் தான், பணத்துக்காக ஆசைப்பட்டவன் தான். ஆனால் தெய்வம் இயேசு மன்னிக்கிறவர் தான். அவன் காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுரு மறுதளிச்சார். நான் பார்க்கல, யாரும் தெரியாது, மறுதளிச்சார். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டார். இயேசு மன்னித்தார். அவர் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறீங்க, இதோ பரலோகத்தின் திறவுகள் சாய் உங்கள் கையில் கொடுக்குற அப்படின்னார். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இயேசுவை நீங்கள் வழிபடாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இயேசுவை தெரிந்தும் தெரியாமலும் அவரை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரிடத்தில் மனம் கசந்து அழுதுப்பார். ஐயா, எனக்கு நேரம் கிடைக்கும் போது உண்மை தேடாமல் விட்டு விட்டேன், நேரம் கிடைக்கும் போது பைபிள் படிக்காமல் விட்டு விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா என்று மனம் கசந்து நீங்கள் அழுதிங்கன்னா ஏசப்பா மன்னிக்கிற தெய்வம் தான். மன்னிச்சுட்டு உங்களை சும்மா விட்டுறமாறு உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும்படி இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு கைகளை தட்டா பார்க்க நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.